ஃபயர் வர மாதிரியே இருக்கு. இன்னும் இதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் கார்ட்டை பத்தி சொல்லணும்னா வேற லெவலுங்க. ரிமோட்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுலயே மசாஜர் இருக்கு, லாக்கர் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சோஃபாஸ் எல்லாமே ஜஸ்ட் 3,999 ஸ்டார்ட் ஆகுது. பிரீமியமான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இவங்க கிட்ட இருக்கு. 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ஆவது வார்ட்ரோப்ஸ் கலெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் போல அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் பீரோஸ், டைனிங் டேபிள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் அவைலபிளா இருக்கு. பிரீமியமான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வெளியே 5 lakhs கொடுத்து வாங்க வேண்டியதை நீங்க இவங்க கிட்ட ஜஸ்ட் ஒரு 1 lakh வாங்க முடியும். இவங்க கிட்ட கல்யாண காம்போவும் அவைலபிளா இருக்கு. முக்கியமான விஷயம் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால தான் இவங்களால இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியும். பிகாஸ் தமிழ்நாட்டிலே 9,000க்கும் மேல கூகுள் ரிவ்யூஸ் 4.6 ரேட்டிங்ஸ் வாங்கின ஒரே ஷோரூம் நம்ம ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் தான். சோ இந்த அளவுக்கு ஒரு வொர்த் உள்ள பிளேஸ் ஃபைண்ட் பண்ணதுல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இன்னும் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட்ல டிஎம் போடுங்க. ஃபுல் டீடைல் உங்களுக்கு வந்துடும். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ட்டு அடிக்கடி செய்வாங்க. எப்படா வாங்கின? செம்ம பிரீமியமா இருக்குடா. எப்போ வாங்கின? நல்லா இருக்கா? உனக்காக தான் வாங்கி வச்சேன். எனக்கா? ஐயோ ஐயோ, அத்தை பொண்ணுக்காக வாங்கிருக்கியா? ஒன்னும் இல்ல, அது சும்மா அவங்க சிக்னேச்சர் டைலாக் அப்படிதான் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டோட பெரியமா பொண்ணுக்கு வர கல்யாணம் பண்ணா ஃபர்னிச்சர்லாம் அங்க நிறைய இருக்கா. இன்னும் இது மட்டும் கிடையாது, அங்க ஒரு கடலே இருக்கு. தம்பி ஸ்வீட் வாய்ஸ். ஹலோ மக்களே, நம்ம மணலில இருக்க ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் தாங்க நான் விசிட் பண்ணியிருந்தேன். இந்த ஷாப்போட நேமுக்கு ஏற்ற மாதிரியே அவ்வளவு தூரம் நடந்து போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. 5,000க்கும் மேல ஃபர்னிச்சர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. இந்த ஸ்மார்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க. இதோட டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கவே ரொம்ப லைவ்லியா ஃபயர் வர மாதிரியே இருக்கு. இன்னும் இதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் கார்ட்டை பத்தி சொல்லணும்னா வேற லெவலுங்க. ரிமோட்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுலயே மசாஜர் இருக்கு, லாக் வந்து உக்காந்துக்கின்னு பொம்மை படம் பாக்குது. சோட்டா பீம், மோட்டு பத்துலு, இன்னும் வேற என்ன இருக்குது? சின்சானு, நோபிட்டா, நிஞ்சா டோரி. அட உள்ள இருந்து காரித்து போகும் மூஞ்சில. என்னடா நீனு? என்ன படிச்சிருக்க நீனு? பிகாம் படிச்சுக்க. காலை கிளிக்கு ஒன்றும் போறது கிடையாது. தாத்தாக்காரி எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? ஒரு வீட்டுக்கா போயிட்டு சாமான் தொலைக்கிறது, ஒரு வீட்டுக்கு போயிட்டு துணி துவைக்கிறது, சில வீட்டுல போயிட்டு கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்கிறாடா மூதேவி நாய. உங்களுக்காக அவ்வளவு பாடுபட்டு பார்த்தா பொம்மை படம் பார்க்கலையா? பொம்மை படம். உங்க அம்மா எப்படி இருக்கா? அம்மாவா? அம்மாக்கு என்ன? அம்மா நல்லா இருக்குது. எனக்கு எல்லா வேலையும் அம்மா தான் செய்யும். நல்லா இருக்கிறாளா உங்க அம்மா? சொல்லவே இல்லை என்கிட்ட. அவட உன் மூஞ்ச இன்னும் கொஞ்சம் காரி துப்ப. என்னடா பேசுங்கிற நீனு? உங்க அம்மா உள்ள எல்லாம் இந்த பசங்களுக்கு எல்லாம் அம்மாங்க பண்றது தெரியல போல. உங்க வீட்டுல இருக்குது உங்க அம்மாங்க எல்லாம், அதுங்க எல்லாம் முன்னாடி நடிக்குதுங்கடா. அதுங்க உள்ள மனசுலயும் உடம்பு ஒரே எறும்பா இருக்குது. சரி தள்ள கட்டுருவோம். ஏண்டா அத்தை வீட்டுக்கு வர முன்னாடி சொல்ல மாட்டேன்? உனக்காக ஆண்டி பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். ஆன்டி பிஸ்கெட்டா? எறும்பு இருக்குமா? ஆன்டி இல்லடா, ஹேண்டு கையாலேயே செஞ்சு பிஸ்கெட் இருந்தா நல்லா வாயில போட்டு இருக்கு. ஹேண்ட் பிஸ்கெட்டா? எப்படி இருக்குது பிஸ்கெட்டு? எறும்பு கடிதா? அது அப்படிதான்டா இருக்கும். எறும்புலாம் கடிக்கல, அந்த பிஸ்கெட்டே அப்படிதான். நல்ல டேஸ்டியான பிஸ்கெட்டு. நல்லா சாப்பிடு நீனு. பொம்மை சேனல் என்ன நம்பரு வீட்டுல? பொம்மை சேனலா? பொம்மை சேனல் என்ன வயசாகுது உனக்கு? 26. ஆட உன் மூஞ்சில காரி துப்ப. என்னடா கரம் பண்ணீங்களாம்? 26 வயசு ஆகுதுங்கிற, உக்காந்து பொம்மை படம் பாத்துங்கிற. என் வீட்டுல 2 இருக்குதுங்க. என் நேரம் இந்த சேனல்ல இந்த ரிமோட்டை நொட்டிக்கின்னு சண்டை போறதே தான் அதுங்களுக்கு வேலையே. நீ என்னன்னா ஒரு வேலைக்கு போக மாட்டேன். அவ்வளோ வலி இருக்குது. அதுங்க எதையும் பிள்ளைகிட்ட காட்டினா அதுங்க கஷ்டப்பட போகுதுன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் பார்த்து சீராட்டி தாளாட்டி வளர்த்தா பொம்மை படம் கேட்கறான் இந்த பொம்மை. அத்தை வீட்டுல ஓம் தேட்டர் இருக்குதுடா, நான் செட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ சமோசாவும் லட்டு வச்சுக்கோ. சோட்டா பீம் மோட்டு பட்டுல போட்டுக்கின்னு டுமுக்கட்டக்கா நான் ஆடு. மூஞ்சில காரி துப்ப. நானு ஏதோ ஆயிட்டு போல. எவ்வளவு எச்ச துப்பு அத்தை என் மேல? கடைசி எச்ச வரைக்கும் துப்புண்டா, துப்பு கட்டவனே. அத்தை அதெல்லாம் விடு. ரெனிகா எங்க காணோம்? ஓ சார், அதுக்குதான் வந்தீங்களா அத்தை பொண்ணு? நானே கட்டுப்பட்டு நின்றேன். அவ ஓடி போய் 3 நாள் ஆகுதுடா புறம்போக்க. ஐயோ, ஓடி போட்டால அவன் போட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தை வீட்டுக்கு மட்டும் போகாதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அம்மா வெட்டுன்னு சொல்றா. நீ அழாத. நீ அழுதா எனக்கும் ஒரு மாதிரி ஆகும். அழாத ப்ளீஸ். அப்படிதான் அழுவேன். உனக்கு உடனே நான் அழுதா அன்னியன் பட சோக மியூசிக் வந்துடும். தாலையிலாலேன்னு. அழாத, எனக்கு ஒரு மாதிரி வரும். சரி நான் வாங்கல, அந்த டெய்ரி மில்க் கூட நீ எடுத்துக்கோ. டெய்ரி மில்க் சரி கொடு.
பிரதர்ஸ் டேடி ஒரு விஷ் பண்ணியா? இப்போ உனக்கு விஷ் வேற பண்ணுவாங்க பிரதர்ஸ் டேக்கு. எந்த வீட்லயும் இப்படி ஒரு கொடுமை நடக்காது. இப்படி போட்டு என்ன அடிக்கிற சபா வெயிலி. துணி எல்லாம் துவைச்சிட்டியாடி? அவன் பேண்ட் தாமா நிறைய இருந்தது, தோச்சமா. அவன் பேண்ட்ல நிறைய சிகரெட் இருந்தது. ஐயோ அட பொறமக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீ சோகமா ஆகாது. நீ சோகமான எனக்கு கஷ்டமா இருக்கும். வேணாம் சரி வா, நீ வா, நம்ம 2 பேரும் இங்க உட்காந்துக்கலாம். நீ வா, உள்ள வா. உன் தங்கச்சி தானே ஆசையா கேட்ட நானு வரணும்னு. வா, டென்ஷன் பண்ணிருக்கிற. எடுத்து குடுறி காசு. அம்மா எங்க வச்சிருக்குது? போ, சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்கிறப்போ. அதான் எனக்கு தெரியும். உவி அச்சு வாயெல்லாம் உடச்சிடும் உன்னை. அம்மா எங்க வச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? சும்மா என்ன நோண்டிட்டு இருக்கிற. காசு எடுத்துக்கொடு, காசு எடுத்துக்கொடு. டைம் ஆகுது படத்துக்கு வர. நீ வெறுப்பேத்தின்னு இருக்கிற சொல்லிட்டேன். போடா, சும்மா வெறுப்பேத்தாத. டென்ஷன் ஆகுது எனக்கு. உவி நடிக்காத. பசங்க வேற கீழே வெயிட் பண்ணிருக்கானுங்க. டென்ஷன் ஆகுது. ஒழுங்கா காசு எடுத்து குடுத்துற அப்புறம் அடி வாங்க சொல்லிட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்கன்னா அதுக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. சாவடிச்சுன உன்னை. வீட்டுல யாரும் இல்லைன்னா எப்படிதான் அடிப்பேன்னு. அண்ணா என்ன பண்றது உள்ள? புவி இது என் வீடு இனிமேல் தெரியுமா? அப்படியா? ஆனா இது அப்பா வாங்கிட்டு வந்தால ஃப்ரிட்ஜ், அந்த பாஸ் தானே இது? ஆமா, அப்பா வாங்கினதுதான் ஃப்ரிட்ஜ். அதுல வந்து அட்டை தான். ஆனா இனிமேதான் என் வீட்டுக்கு இப்ப பெட்ஷீட் போட்டு நான் என் வீட்டுக்கு இப்ப செடியெல்லாம் வச்சுக்குள்ள தலகாணி போட்டிருக்கேன். அப்படியா? அப்ப இது வீடா மாத்திட்டியா நீ? நான் மட்டும் தான் இருப்பேன் இனிமே. இது என் வீடு இனிமே. அப்ப நீ இனிமே இது உள்ளே தான் இருப்பியா? வெளியே வர மாட்டியா? நான் இங்கதான் விளையாடுவேன், இங்கதான் தூங்குவேன், எல்லாமே பண்ணுவேன், சாப்பிடுவேன். அண்ணா சூப்பரா இருக்குடா உன் வீடு. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. நீ நானும் வர உன் வீட்டுக்குள்ள. போ முடியாது. போ, நான் செட் பண்ணுவேன் இந்த வீடு. நீ வருவியா? அதெல்லாம் முடியாது. சரி சாரி. வேணாம். எரிச்சலாம் ஆகுது எனக்கு. இதை கேட்கவே மாட்டாங்களா? எல்லாம் இப்படி வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாருமே இல்லையா அதை கேட்கறதுக்கு? ஏய் ஒப்ப விட்டுறாடா, உரம்படா. அப்படி ஒருத்தன் வாயத்தன் தான். சின்ன பல்ல இறங்கிக்கோங்க. இவனுங்கெல்லாம் நல்ல சாவு வருமா? பாடையில போக மாட்டானுங்க, பாதியிலே போயிடுவானுங்க. மனசுக்குள்ளேயே புலம்புறியா நீ? ஒத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இருக்குடா உனக்கு இன்னைக்கு? கொஞ்சம் தள்ளி போயேன். ஐயோ எல்லாம் குடிகாரனுங்களா? நான் ரன்னிங்ல இறங்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவன் வந்தாலும் பயப்படாம தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு முடிச்சு விட்டுருங்க. காலெல்லாம் நோவுது. இதுங்களாம் குளிக்கவங்களா இல்லை குளிக்காதுங்களானே தெரியல. சரி, ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே வருதுங்க. ஏன் குளிக்கலாம் கூட பர்ஃப்யூம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு வர வேண்டியதானே புஸ்கு புஸ்குன்னு. அம்மா ஏண்டி குட்டி, என்னங்கம்மா? காலெல்லாம் நோவுதுமா, கொஞ்சம் எழுந்துக்கிறியா? உட்காந்துக்கிறேன். கால் வலிக்குதுங்களா? கால் ரொம்ப வலிக்குதுமா. சரி வாங்க உட்காரு. ரொம்ப நன்றி செல்லம். ஹலோ, தள்ளி போய் நில்லுங்க. மேல வந்து இடிக்கிறீங்க. பிரேக் பிடிக்கிறாங்க. நான் வேணும்னா என்ன தலையெழுத்தவனுங்க. இவரை பாருங்க, நான் பின்னாடி இடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏமா என்னமா உனக்கு பிரச்சனை? கூட்டமா தான் இருக்கும் பஸ். நான் முன்னாடி வாங்கம்மா, இந்த பக்கம் வாங்கம்மா. ஒரு கேன கும்பிட்ட 3 ரூபா தரமா தந்துருவியா? கொடுத்துட்றேன். எங்க போறேன் நானு? சீக்கிரம் வந்தாலும் பஸ்ல ஒரு இடம் கிடைக்க மாட்டேன். கர்மத்தை படியெல்லாம் இறங்கிக்கோங்க. எரிச்சலாம் ஏன் கூட்டமா வருது பஸ். சீட்டு அப்பா, பஸ்ல நிக்க முடியுமான்னு நினைச்சோம். ஏமா எல்லாம் ஏறியாச்சா? ரே
நீ உள்ள போயமா ஏமா நசுக்காதீங்கம்மா உள்ள போங்கம்மா. அண்ணா எனக்கு ஒரு நீலாம்பூர் 13 ரூபா கொடுங்க. ஏய் படிக்கட்டுல நிக்காதீங்க தம்பி. தம்பி இங்க பாரு. டேய் இங்க வர்றா தம்பி. செத்துரு. சி ஒரே வேர்வை ஸ்மெல்லாக வருது இந்த பஸ்ல காலையில வந்தாலும். ஈவினிங் தான் அப்படின்னு பார்த்தா காலங்காத்தாலே ஏன் தான் இப்படி இருக்குது.